ஹலோ ஆல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்ல ஹெல்தி அண்ட் டேஸ்ட்டான முள்ளங்கி கீரை பொரியல் நல்ல உதிரி உதிரியாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நார்மலாக நம்ம முள்ளங்கி வாங்கும்போதே பார்த்திங்கன்னா சில முள்ளங்கிலாம் கீரையோடயே வரும். நிறைய பேர் அதை சமைப்போம், நிறைய பேர் தூக்கி வீசிடுவோம். இனிமேல் முள்ளங்கி வாங்கும்போது கீரையோடு வந்துச்சுன்னா அதை தூக்கி வீசாதீங்க. பார்த்தீங்கன்னா நல்ல பிஞ்சு முள்ளங்கியா இருந்துச்சுன்னா அந்த கீரை வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து அந்த முள்ளங்கி நான் தனியாக கட் பண்ணியிருக்கிறத வந்து பொரியலுக்கோ இல்லைனா குழம்புக்கோ யூஸ் பண்ணிப்பேன். இந்த கீரையை வந்து தண்டை தனியாகவும் கீரையை தனியாகவும் குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா வதக்கும் போது தண்டு வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கீரை பார்த்திங்கன்னா சீக்கிரமே வதங்கி வந்துடும். இப்போ ரெண்டையுமே நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்திற்கு ஏற்ப ஒரு 4, 5 வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 4 பூண்டு பல்லை வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்டு, அந்த தண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இவங்க கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம தண்டை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதன் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஆரம்பத்திலேயே நம்ம உப்பு போடக்கூடாது. கீரை நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த கீரை வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு தண்டை எடுத்து நம்ம மசிச்சு பார்த்தோம்னா அது நல்லா மசிஞ்சிச்சுன்னா அப்போ வந்து கீரையும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்டு நல்லா மசியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் பூ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் பூ சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான நம்மளோட முள்ளங்கி கீரை பொரியல் ரெடிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானது. எக்கச்சக்கமான நியூட்ரியன்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியம். அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறையாவது நம்ம வந்து முள்ளங்கி கீரையை உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டான முள்ளங்கி கீரை பொரியலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.